அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள நிறைய பேர் இசை ஹராம்னு தெரிஞ்சும் அதை கேட்கறது, பார்க்கறது, வீடியோஸ்ல யூஸ் பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மறுமையில இதோட விளைவு பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. எதனால இசை ஹராம் அப்படின்னா, இசையும் ஒரு விதமான போதை தான். ஏன்னா நம்ம ஒரு போதை பொருளை உட்கொள்றோம் அப்படின்னா தன்னிலைய மறக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம இசையையும் பாட்டையும் கேட்கும் போது தன்னிலைய மறக்கிறோம். ஒரு சில பாட்டுக்கு நம்ம நம்மளையே அறியாம மூமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிடுறோம். ஒரு சில பாட்டை கேட்டா நம்ம அழுவுறோம், சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். நம்ம உணர்வோட சம்பந்தப்பட்டதா தான் இந்த இசை இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, என் சமுதாயத்தில் சில கூட்டத்தார் தோன்றுவார்கள். அவர்கள் விபச்சாரம் புரிவது, ஆண்கள் பட்டு துணி அணிவது, மது அருந்துவது, இசைக்கருவிகள் இசைப்பது ஆகியவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக கருதுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க. மறுமை நாள நம்மளுடைய கண், காது, இதயம் பற்றி தீவிரமாக விசாரிக்கப்படும். இசை ஹராமானது, அதை எதை கொண்டும் ஹலாலாக மாற்ற முடியாது.